அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4:16 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. புதிதாக்கும் கர்த்தர் என்ற தலைப்பிலே நாம் இந்த மாதத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றை பேசி முடித்து போனோம் என்பதாக இராதபடி வேதத்தை நன்கு கற்றவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு வசனத்தை உங்களுக்கு புரிகிற விதத்தில் தெளிவா சொல்றதுக்கான காரணம் அதுதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் புதிதாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் என்ன செய்றார்? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் புதிதாக்க போறார். சொல்லிட்டீங்களா? புதுசாக்குவாருன்னு சொன்ன உடனே ஆமா, ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஒரு மாதிரியா எல்லாம் டல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தா நல்லா இருக்கும், அப்படி அந்த புதுசை சொல்லலைங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது உடம்பு புதுசா சொல்லல, என்னத மனச, உங்க உள்ளான மனிதனை ஆண்டவர் என்ன செய்வார்? புதிதாக்குவார். ஹல்லேலூயா. என்ன செய்வாருங்க? புதிதாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் இங்கே நாம் 2 கொரிந்தியர் 4:16 இவ்விதமாய் சொல்லுகிறது, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? புதிதாக்கப்படுகிறது. அப்ப நான் புதிதாக்கப்படுவதற்கு ஏதுவாக என்னுடைய உள்ளான மனுஷன் எப்பொழுதும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாய்க்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் புதிதாக்கப்பட வேண்டும்? அந்த புதிதாக்குதலினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் என்ன செய்யணும்? ஒளிந்து போயின. இந்த ஒளிய பண்றதுக்கு தான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புதிதாக்கும் கர்த்தரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் பழசு ஒளியணும்? பழச ஒழிக்காம புதுசு ஒண்ணு செய்யவே முடியாது. அல்லேலூயா. திருமணம் ஏற்படுத்துகிற வேளையிலே நான் எப்பொழுதும் திருமணம் யாருக்கு நடக்கிறதோ அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணும்படி சொல்லுவேன். என்ன ஜெபம் தெரியுமா? வளர்ந்த காலத்துல எப்படி இருந்தோங்கிறது இல்ல, வாழ போற காலத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்காக, ஆண்டவரே இந்த பழைய புத்தி, குணம், ஞானம், பழைய இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மாறிடணும் இல்ல, அழிஞ்சிடணும். அங்க போய் நல்லா புதுசா இருக்கணும்னா இந்த பழைய குணம்லாம் என்ன பண்ணிடணும்? ஆமா, சின்ன வயசுல இருந்து இருந்த குணமும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா நீங்க இன்னும் புதுசு ஆகல. நான் ஏன் அப்படி சொல்லணும்னு சொல்றேன்? ஒரு புதிதாய் திருமணம் ஆகிறவர்களுக்கு பழைய குணத்திலேயே கல்யாணம் பண்ணவே கூடாது. குணம் என்ன செய்யணும்? மாறணும். அப்ப யாரு தான் புதிதாக்க முடியும்? ஆண்டவர் தான் புதிதாக்கணும். வீட்டுல அம்மாட்ட பேசின மாதிரிலாம் எல்லார்ட்டையும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அப்பா அம்மாட்ட மிரட்டுற மாதிரி பேசின மாதிரி எல்லார்ட்டையும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. எப்போதுமே அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். அது மாதிரி வராது. அவங்க நம்ம என்ன பேசினாலும் என்ன பண்ணிக்குவாங்க? சகித்து கொள்வார்கள். ஆனா மத்தவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சகிக்க மாட்டாங்க. அப்ப என்ன நடக்க வேண்டியது இருக்கிறது? மாற்றம் தேவைப்படுகிறது. அப்படி யாரும் இன்னும் மாறாம இருந்தீங்கன்னா மாத்துங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, யாருக்காகவும் நான் யாரு மாறணும்னு அவசியமே இல்லை அப்படின்னீங்கன்னா பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். நிச்சயமா பிரச்சனையை தவிர வேற ஒண்ணுமே என்ன செய்யாது? அங்க இருக்காது. உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு இப்படித்தான் பிடிக்கும், எனக்கு இதுதான் தெரியும் அப்படியே சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப இங்க என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி புதுசாகணும். அல்லேலூயா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த புதுசா கல்யாணமான வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க இப்ப என்ன ஆகணும்? சத்தமா சொல்லுங்க, புதுசாகணும். பழசெல்லாம் தூக்கி போடணும். பழசு தெரியாததெல்லாம் புதுசா கத்துக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. இதெல்லாமா பாஸ்டர் இங்க இருக்கு? ஆண்டவர் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். அல்லேலூயா. குடும்பம் இல்லாம ஆண்டவர் இல்லை. ஆண்டவர்னு ஒருத்தர், இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அங்க யார் இருக்கணும்? குடும்பம் இருக்கணும். கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்கு முக்கியத்துவம். ஏனென்றால் அவர் அந்த உறவுப்படி தான் நம்ம கூடயும் இருக்காராம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நான் புதிதாகுகிறதினாலே ஆசீர்வாதம் தான், நன்மை தான், அங்கே தீமை இல்லை. யோசித்து பாருங்கள். நீங்கள் விடாமல் உங்கள் பழைய குணத்தை பிடிவாதமா வச்சுக்கிட்டு இருக்கிறனால நன்மை நடக்கா தீமை நடக்கான்னு பாருங்க. உங்க சமாதானம் போயிடும். ரெண்டாவது, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட யாருக்கிட்டையும் அன்பாவே இருக்க முடியாது. பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்தா பழசு என்ன செஞ்சே ஆகணும்? ஒளிந்தே ஆகணும். பழச வச்சு ஓட்ட முடியாது, பழசோடையே இருக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் பழசு போகணும்,
குடும்ப வாழ்க்கைக்கும் பழசு போகும். எத்தனை பேர் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமா, பழைய பகை, பழைய சண்டை, பழைய விஷயம், பழசு. அவங்க அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எண்ணி அன்னைக்கு பேசினாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி நம்மளை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன சொல்றது? டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர் வந்து இங்க பாரு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்ச தெரியும்ல, மரியாதையா இருந்துக்க, இப்படி டெய்லி காலையில மிரட்டிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் அப்படி செஞ்சா ஓகே சொல்லுங்க. யாராவது அப்படி ஓகே சொல்றீங்களா? காலையில அதிகாலையில தூங்கி எந்திரிச்சதும் இல்லாம கண்ணை முழிச்ச உடனே காதுல வந்து கணீர்னு இங்க பாரு, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெய்லி உங்களை பேசிக்கிட்டே இருந்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஓகேவா? அப்படி பேச சொல்லுவோமா? நாளையில இருந்து சரியா வருமா வராதா? என்ன எதுக்கு அப்படி சொல்றேன்? ஏன் பிடிக்காது? ஏன் முடியாது? பழசையா பேசுறீங்க? என்ன பிரதர்? ஏன் குத்தி காமிக்கிறீங்க? எதுக்கு இப்போ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்துகிறார்? ஏன்னா புதுசு, எல்லாம் புதுசு ஆகட்டும். ஏன் புதுசு ஆகணும்னா அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. பழசு இருக்கும்போது பாவமும் பாவியும் பாவ சிந்தையும் அக்கிரமுமாய் இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்த உடனே இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதுசு ஆயிடுச்சு. நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது இப்படிதான் இருந்தேன் தெரியுங்களா? இருந்துட்டு போங்க. இன்னைக்கு எங்க இருக்கீங்க? இப்ப யார் ஆதரவு தந்திருக்கிறா? இப்ப எங்க இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப என்ன ஆகுங்க? புதிதாகணும். பழசையே பேசிக்கிட்டு பழைய நிலைமையிலேயே, பழைய குணத்திலேயே, பழைய வாழ்க்கையிலேயே நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனையும் குழப்பமும் சண்டையும் எல்லாம் என்னெல்லாம் நஷ்டமும் இதுதான் வந்துகிட்டே இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் வராது. நீங்க வேணா கேரண்டியா சோதிச்சு பாருங்க, 100% சோதிச்சு பாருங்க, இப்படிதான் நடந்திருக்கும். பல பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா பழசு இன்னும் மாறாததுதான் பிரச்சனை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளே பழையதை புதிதாக்க விரும்புகிறபடினாலே புதிதாக்கும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன லாபம்? அதனால என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. அதனால தான் அங்கே 5:17 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். நீங்க இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆகாத குணத்தை, ஆகாத பேச்சு, ஆகாத பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யுங்க? தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன ஆக்குங்க? புதுசாக்குங்க. ஹல்லேலூயா. அப்ப புதிதாக்கப்பட்டவர்களாய் நான் மாறும்போது கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாராம் பாருங்க. எபேசியர் 4:23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி எல்லாம் புதுசாக்கிருங்க, எல்லாத்தையும் புதுசாக்கிருங்க. இந்த செய்தியை நான் இந்த மாதத்தில் கடந்த எத்தனை வாரம் தியானிச்சிட்டோம்? 2 வாரம் தியானித்தோம். இன்றைக்கு போன 2 வாரத்தில் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்து கொள்ளுங்கள் என்று உங்களோடு சொன்னேன். இந்த நாளிலே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். எதங்க? புதிதான ஆவி. உங்களுக்குள்ளே கர்த்தர் புதிதாக்குவதற்கு அவர் விரும்புவதற்கு ஏதுவாய் புதிதான ஆவியை கட்டளையிட விரும்புகிறார். அதைத்தான் அங்கே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி எபேசியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்ப எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகினாலதான் சொல்லுகிறார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், எப்போதும் அடிக்கடி நான் அதை சொல்லி வாசிப்பேன். லேவியராகமம் 20:26 அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராங்கன்னு அப்படி சும்மா சொல்லல. எப்படி சொல்றாரு? நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மெஷர் பண்ணக்கூடாது, நீங்க அளவு சொல்லக்கூடாது, நீங்க எதுவும் அளவு பண்ண முடியாது, நீங்க அளவு வைக்க முடியாது. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், அவர் தான் அதை பரிசுத்தம்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அப்படி சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு அந்த பிரித்து எடுக்கிற இடம் தான் புதுசாகிறது. பழசுல வைக்காம இப்போ உங்களை பிரித்து எடுத்தா என்ன அர்த்தம்? புதுசா. நீங்க வந்து முந்தி எப்படி இருந்தீங்கன்னா அப்படி வேற மாதிரி இருந்தீங்க. இப்போ ஆண்டவராக இயேசு உங்களுக்குள்ளே வந்து விட்டார். இப்போ அதனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? புதுசா ஆயிட்டீங்க. அப்ப எல்லாமே எப்படிதான் இருக்கணும்? புதுசா தான் இருக்கணும். அப்ப முந்தி உள்ளது ஏதாவது இருக்கலாமாங்க? இருக்கக்கூடாது. அடிக்கடி குடும்பத்துக்கு ஒவ்வாதது வர்றது என்னதெல்லாம் வருது? அடிக்கடி பொறுமை இல்லாத தன்மை, கோபங்கள், அப்புறம் இன்னும் வேற என்ன குடும்பத்துக்குள்ள அடிக்கடி உலாவுறது? பழைய விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி வருது. அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, மற்றவங்க பேசுற மாதிரி, மற்றவங்க நடந்துக்கிற மாதிரி, மற்றவங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யக்கூடாதுன்னு தான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன பண்ணியிருக்கேன்?
பிரிச்சிருக்கிறேன், செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை கழுவி மீட்டு பிரித்து எடுத்திருக்கும் போது பழசு நம்மகிட்ட வரவே கூடாது. எல்லாம் எப்படிதான் இருக்கணும்? புதுசா இருக்கணும். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்துல எவ்வளவு புதுசு ஆயிருக்கு, நீங்க எவ்வளவு புதுசு ஆயிருக்கீங்க, நீங்க எத்தனை பேரை புதுசு ஆக்கியிருக்கீங்க. நீங்க போய் இயேசுவை ஒருத்தருக்கு சொன்ன அர்த்தம் என்ன? அவங்களை என்ன ஆக்குறீங்க? புதிதாக்க விரும்புகிறீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறீர்கள். அவர்களுடைய நிலைமையை புதிதாக்க விரும்புகிறீர்கள். அவர்கள் புதிதாக மாற கர்த்தர் உங்கள் மூலமாய் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி சொன்ன இந்த குடும்பத்தை ஆண்டவர் புதிதாக்குறதுக்கு ஒருத்தரை பயன்படுத்தி தான் என்ன செய்தாரு? புதிதாக்குறார். நேரடியா இயேசு தேவகுமார் பிரதர்கிட்ட பேசல, அதுக்கு ஒருத்தரை பயன்படுத்தி அவர் மூலமாக இவர்கிட்ட பேசி அப்படித்தான். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற சிலரை ஆண்டவர் அப்படித்தான் ஒருத்தரை பயன்படுத்தி செய்கிறார். அப்ப சொல்லணும், ஆண்டவரே என்ன புதுசாக்கும், நானும் நிறைய பேரை என்ன ஆக்கணும். ஆமா, நான் மட்டும் புதுசா இருப்பேன், மற்றவங்களெல்லாம் பழசாவே வச்சிருப்பேன்னு நினைக்கப்படாது. சபையில எல்லாரும் நம்ம எல்லாரும் புதுசாகிக்கிட்டே இருக்கணும். அப்ப நாளுக்கு நாள் புதிதாகுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக ஒரு மனுஷன் புதுசாக்கணும்னா என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரிக்கணும். இரண்டாவதாக புதிதாக்கப்படுவதற்கு உள்ளத்திலே புதிதான ஆவி பெற வேண்டும். மூன்றாவது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். புதிய ஜீவன் உள்ளவர்களாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடவடிக்கையிலே மாற்றம் வேண்டும். பழைய வாழ்க்கை பழைய மாதிரியே நடக்கக்கூடாது, புதுசா மாற்றம் தெரியணும். நான்காவதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணும்? மறுரூபம். இந்த 4 தலைப்புகளை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். அதுல முதல் தலைப்பு தான் முடிச்சிருக்கிறோம். இப்ப 2வது தலைப்புக்கு வர, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியில் புதிதாக்கும் கர்த்தர் என்ற விதத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எதுக்கு ஐயா இவ்வளவு ப்ராசஸ் வேலை? எதுக்கு இவ்வளவு வேலை பார்க்கீங்க ஆண்டவரே? ஏன் இவ்வளவு வேலை பார்க்கணும்னா அவ்வளவு மோசமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்குன்னா தெரியுமா? ஸ்குரு மாதிரி எப்போ எங்கிட்டு ஏறும்னே தெரியாது. ஆணி கூட வேகமா போயிட்டு இப்படி வெளியே வந்துடும், ஸ்குரு அப்படி போவாது, திருவிட்டே போகும். திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் என்ன செய்யாதான் இருக்காது. என்னது? ஆமா, நம்ம சொல்றோமே மனசு, இருதயம், இதெல்லாம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்கிறது இல்ல. அதுக்கு தான் எதுக்குள்ள வந்திருக்கோம்? இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்ல. கிறிஸ்துக்குள்ள வந்தா அது எப்போதுமே நல்லா இருக்கும், நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாருமே பாருங்க, இந்த ஆவி புதிதாக்கப்படுதல், என்னுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எதற்கு? ஏனென்றால் என்னுடைய ஆவி சில வேளைகளிலே சரியாய் இல்லை, என்னுடைய ஆவி சில வேளைகளிலே தடுமாறுகிறது, என்னுடைய ஆவியிலே நான் பலனற்று இருக்கிறேன். ஆகையினாலே ஆண்டவர் எனக்கு புது பலனை தரும்படி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை என்ன செய்யும்? நாவின் மாறுபாடுனா என்னது? நாவின் மாறுபாடுனா என்னங்க? பிறண்டு மாத்தி பேசுறது. நம்ம சில நேரம் அப்படி பேசி இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு மன்னிப்பாராக. அல்லேலூயா. மன்னிச்சு அதெல்லாத்தையும் சரி பண்ணுவாரா? எதுக்கு சரி பண்ணணும்? ஏன்னா அப்படி இருந்தா அது ஆவியை என்ன பண்ணிருமா? நொறுக்கிருமா. யார் ஆவிய? நம்ம அவரவர் ஆவிய. குடும்பமா இருந்தா கணவன் மனைவி ஆவி நொறுங்கி போயிருமா. அப்படியெல்லாம் நொறுங்கினதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ணுவார். நொறுக்க காரணமா இருந்தவங்களையும் மாத்துவாரா? அல்லேலூயா. நொறுக்க காரணமா இருந்த நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வாராக? மாற்றுவாராக. நொறுங்கின ஆவியையும் இன்னைக்கு என்ன செய்வாராம்? சரி பண்ணுவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம காயம் கட்டி மருந்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். புண்ணோடையே வந்துட்டு புண்ணோடையே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதையே பேசி புண்ணாகிட்டே போகக்கூடாது. உடனே மருந்து இருந்த போட்டு எல்லாம் சரி பண்ணி என்ன பண்ணுமோ சரி பண்ணிடணும். அதுதான் புதிதாக்கப்படுதல். அல்லேலூயா. அதுதான் என்னதுங்க? புதிதாக்கப்படுதல். அப்ப இப்படிதான் நம்மள ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாருங்க? புதிதாக்க விரும்புகிறார். அப்ப நம்ம புதிதாயிட்டோமா என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
புதிதாக்கும்படி புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி சொன்னார். சொன்னவர் இப்ப சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன் வந்து உங்களுக்குள்ளே வந்து அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அவர் உங்க கூட இருப்பார், உங்களுக்குள்ளவே இருப்பார். எதுக்கு அப்படின்னா என் ஆவியை என்ன செய்யறதுக்கு? சரி பண்றதுக்கு. நீதிமொழிகள் 25:28 பாரு. தன் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கானா? மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கு. ஆவியை அடக்கலன்னு அர்த்தம் என்ன? ஏய், ரொம்ப பேசாத, அமைதி, வாய்மூடு, அமைதியாரு, ரொம்ப குதிக்காத, ரொம்ப பேசாத. நீ பேசுறதுனால எதுதான் உடையுது? உன் வாழ்க்கை தான் உடையுது, உன் குடும்பம் தான் உடையுது, உன் ஃபெலோஷிப் தான் உடையுது, உனக்கு தான் எல்லாம் பிரச்சனை. நீ எதுக்கு அதை போட்டு ஆவி அடக்கு? அப்படி அடக்கலைன்னா அது எப்படி இருக்குதான்? பியூட்டிஃபுல் மாளிகை இல்ல, அழகான மாளிகை அங்க இருக்காதான். அது என்னவா மாறிடும்? மதில் இடிந்த பாழான பட்டணம் போல போயிடும். இப்ப ஆவி அடங்கலைன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் உடச்சி அவ்வளவுதான், சோழி முடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் அதனாலதான் நம்மளை என்ன ஆக்குறாராம்? புதிதாக்குறார். ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்மளுடைய ஆவி சரியில்லை, ஆத்துமா சரியில்லை, சரீரம் சரியில்லை, அது பாவத்துல விழுந்து கிடக்கு, அது மீள முடியாம கிடக்கு. இப்ப அவர் ரட்சித்த உடனே இவர் சாதாரணமா செய்யாம அவர் இப்ப என்ன பண்றாரு? கடந்த வாரங்களில் தியானித்தோம். என்னை உள்ளான மனுஷனை அவர் என்ன பண்றாரு? புதுப்பிக்கும்படி அவர் வஸ்திரங்களினால் என்னை அலங்கரித்தார் என்று வாசித்தோம். இப்ப என்ன செய்றார் பாருங்க, என்னுடைய ஆத்துமாவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு துணைக்கு என் ஆவி இப்ப என்ன செஞ்சு விட்டுறாரு? புதுசாக்கி. அப்ப என்னுடைய ஆவி எங்க இருக்குது அப்படின்னா, அதாவது எனக்குள்ளே ஆவின்னு சொன்னா ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால் உள்ளத்தையும் இருதயத்தையும் சொல்லுகிறார். உள்ளத்துக்கும் இருதயத்துக்கும் என்ன வித்தியாசம்? இருதயம் என்பது ஹார்ட் அப்படின்னு சொல்றோம்ல, உள்ளம்ங்கிறது என்னன்னா மைண்ட் அல்லது சோல் அல்லது இன்னர் பீயிங் அப்படின்னு அர்த்தம். அப்ப உள்ளான அர்த்தம் என்னன்னா, இப்ப இருதயம் அப்படின்னு சொன்னா அது ஒரு உடல் உறுப்பு. ஆனா உள்ளம்னு சொன்னா உடல் உறுப்பு இல்ல. இருதயம்னா என்னதுங்க? அது நமக்கு சொல்ல முடியும். டாக்டர் சொல்லுவாங்க உங்க இருதயம் கரெக்டா துடிக்குதா அப்படியெல்லாம் கேட்கலாம். ஆனா உள்ளத்துக்கு அப்படி ஒன்ன கேட்க முடியாது. அப்ப இருதயம் என்பது என்னது? அதுல அதை சொல்லும் போது எப்படி சொல்லலாம் என்றால், அன்பு, கருணை, உணர்ச்சி, இதெல்லாம் மன உணர்வுகள் மையம் கொண்டது என்னது? இருதயம் போல. உள்ளம் என்பது என்னன்னா சிந்தனை, விருப்பம், எண்ணம், மனநிலை அப்படிலாம் சொல்றோம்ல, அது எல்லாம் அதை மையம் கொண்டது உள்ளம். அப்ப இருதயம் உணர்கிறது, உள்ளம் எண்ணுகிறது. இருதயம் என்ன செய்யுதுங்க? உணர்கிறது. இருதயம்னா இருதயத்துக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பீட் அடிக்கிற அந்த இருதயம் கண்ணால பார்க்க முடியும், ஆனா உள்ளத்தை பார்க்க முடியாது. அப்ப இருதயத்தினுடைய தன்மை என்னன்னா ஃபீல் பண்ணுது, உணருது. உள்ளத்தினுடைய தன்மை என்னன்னா எண்ணுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி வைக்கிறது. அப்ப இருதயம் உணர்ச்சி சார்ந்தது, உள்ளம் சிந்தனை சார்ந்தது. அப்ப இந்த ரெண்டையும் ஆண்டவர் என்ன செய்றாராம்? தம்முடைய ஆவியை கொண்டு கண்ட்ரோல் பண்றார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நான் சொன்ன விஷயம் மெடிக்கல் ரீதியா அவங்க சொல்ல விஷயம். இருதயத்துக்கும் உள்ளத்துக்கும் இப்படி பிரிவு இருக்குது. அப்போ என்னுடைய இருதயம்னு சொல்லும்போது அது ஹார்ட். அந்த இருதயத்தை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறோம். இயேசுவை எங்க ஏற்றுக்கொண்டீங்க? ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9 என்னவென்றால், உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால். உணர்வு, இருதயத்திலே விசுவாசித்தால். அது என்னதுங்க? உணர்வு. இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் உணர்வு என்னன்னா, நாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படிங்கிறது என்னது? உணர்வு. எண்ணம் என்னது? உங்க உள்ளம் என்னதுன்னா, உங்க உள்ளத்துல எப்போதுமே ரிமைண்டர் இருந்துகிட்டே இருக்கணும், நான் இயேசுவின் பிள்ளை. அந்த ரிமைண்டர் யார் தரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்கள் ஆவியை அவர் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுதலுக்கு ஒரு புதிதாக்குதல் அவசியப்படுகிறது. இன்றைக்கு நான் அந்த புதிதாக்குதலுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் என்னை புதிதாக்க அவர் விரும்புகிறபடியால் அவர் என்னுடைய ஆவியை புதிதாக்கினால் நானே புதிதானதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்ப நான் புதிதான மனுஷனை தரித்து கொண்டு என் உள்ளான மனிதனை நான் சரிப்படுத்துவதற்கு முதல்ல ஒப்புக்கொள்ளுகிறேன். அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்குள்ளே புதிய ஆவியை தருகிறார். ஆகையினாலதான் இந்த இடத்துல அசுத்தாவி உள்ள வந்த உடனே சிலருக்குள்ள அசுத்தாவி வந்துருது. அசுத்தாவி வந்தாலும் அதுவும் எதை தான் டச் பண்ணி வேலை செய்யுது?
இந்த உள்ளத்தையும் இருதயத்தையும் டச் பண்ணி வேலை செய்யுது. ஆகையினால கவனிச்சு பாருங்க, என்னெல்லாமோ பேசுறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியல, என்ன பண்றோம்னே தெரியல. அதை சரி பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாஸ்டர் கொஞ்சம் சரி பண்ற மாதிரி தேவைப்படுது, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணிக்கணும், ஒரு ஜெபத்தை பண்ணி சரி பண்ணிக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். ஆமா, வெக்கப்படவும் கூடாது, கூச்சப்படவும் கூடாது. இதை நம்ம நடு ரோட்டில் வச்சு செய்யலை, நம்ம வீட்டில் வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு? ஏன்னா ஒரு மாதிரியா எனக்குள்ள ஆவி சரியில்லாத மாதிரி தெரியுது, வித்தியாசமா பேசுற மாதிரி தெரியுது, எப்போதும் போல வழக்கம் போல நான் பேசின மாதிரி இது இல்லை. என் சிந்தனை மாறுது, என் சிந்தனை வேற எதையோ யோசிக்குது, வேற என்னமோ பண்ணுது, எனக்கு ஏதோ நான் மாற்றமா தெரியுது அப்படின்னு உணர்ந்தா உடனே என்ன பண்ணிடணும், ஒரு ஜெபம் பண்ணிடணும். காரணம் என்ன? ஆண்டவர் அவரால் அனுப்பப்பட்ட ஆவியிலே பலன் அடைந்தால் மட்டுமே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லை என்றால் நாம் இப்படி தான் உலகத்துக்குள்ளே போராடி கொண்டே இருக்கிறோம். எசேக்கியேல் 11:19 பாருங்க. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய. இப்ப எதுக்கு எனக்கு ஆவியை புதிதாக்கணும்? நான் ஏன் புதிதாக்கப்படணும்? ஆண்டவர் ஏன் என் ஆவியை புதுசாக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், என் கட்டளையின்படி நடக்கணும், என் நியமங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கை கொள்ளணும், அவைகளின்படி செய்யணும். நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அவைகளின்படி செய்யறதுக்கு அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. எப்போதுமே கவனிச்சு பாருங்க, வேதத்தில் இருதயமும் உள்ளமும் பக்கத்திலேயே வரும். எதை தந்து? ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இருதயம் என்ன ஆகி போச்சா? இப்போ பாறை மாதிரி கல் நெஞ்சி சொல்றோமா இல்லை? ஏன் உன் மனசு ஏன் இப்படி கல்லு மாதிரி இருக்கு அப்படி சொல்றோம் பாருங்க. இங்கெல்லாம் கல்லெல்லாம் ஆகப்படாது. ரட்சிக்கப்பட்டுட்டா கல்லே கிடையாது. அங்கெல்லாம் என்னதுதான்? சதையான இருதயம். அதாவது சதையானனா என்ன அர்த்தம்? மென்மையான, சாஃப்டான. ஆகினால்தான் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய பாரம் ரொம்ப ஓவரா இருந்தா நான் ரொம்ப சுமையெல்லாம் லகுவா வச்சிருக்கேன். மத்தேயு 11:29-30 நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், நான் எல்லாத்தையும் லகுவா வச்சிருக்கேன், நீங்க உங்க பாரத்தெல்லாம் உங்ககிட்ட என்ன செஞ்சுக்காதீங்க, வைத்து கொள்ளாதீங்க, அதெல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணிடுங்க, மாத்திருங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது பாருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க, அதெல்லாம் சரிப்படுத்திடுங்க. 29 பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். அவரை பத்தி சொல்றாரு. ஆண்டவருடைய இருதயமும் உள்ளமும் எப்படி இருக்கான்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவுதான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, புதிதாக்கப்படுங்க. என் நுகம் மெதுவா இருக்கு, என் சுமை லகுவா இருக்கு. ஏன் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்காம என்கிட்ட வந்துருங்க, என்கிட்ட தந்துருங்க, நான் உங்களை சேஃப்டியா பார்த்து. எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, நமக்குள்ளே ஒரு புதிய ஆவியை தந்து. ஏன் அதை தரணும்னா, அதை தந்தாதான் நீங்க அவர் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப போன் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கு இந்த போனுக்குள்ள ஒரு சிம் இருக்கு. இந்த சிம் தான் சொல்லும் நீங்க எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட்ல இருக்கீங்கன்னு, எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட்ல இருக்கீங்கன்னு. இந்த போன் போன் முக்கியங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட உள்ள இருக்கிற சிம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிம் இருந்தாதான் போனை மட்டும் வச்சுக்கிட்டு யார்ட்டையும் பேசவே முடியாது. வெறும் போனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? சிம் இருக்கணும். அந்த சிம்மும் ஒழுங்கா வேலை செய்யறதா இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் போன் கால் வந்த உடனே ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் சரியா கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி வீட்டு வாசல்லையே நின்று பேசுற மாதிரி இருக்கிற நெட்வொர்க் வச்சிருந்தா என்ன செய்ய? ரூமுக்குள்ள இருந்தாலும் அது என்ன செய்யணும்? வேலை செய்யணும். உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஐயா இந்த நெட்வொர்க் சரியில்லை, அதனால வேற நெட்வொர்க் என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் மாத்தி என்ன செய்ய வர்றோம்? ஏன்னா நான் பேசுறது அங்க எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். திக்கு வரீங்களா, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டதா அது அப்படி சொல்லுது. நமக்கான வேலையை எவ்வளவு செய்யறோம். இப்ப ஆண்டவர் அவருக்கான வேலையை எப்படி செய்யறாரு பாருங்க. நம்முடைய இருதயமும் உள்ளமும் என்ன ஆகணுமா? புதுசாகணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? என் கட்டளையப்படி நடக்க, என் நியமங்களை கை கொள்ள, என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கு ஏக இருதயத்தையும் உள்ளத்துல புதிதான ஆவியும் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்றேன். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தெரியுமா, இந்த புதுசா ஆவி உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா, 7:45 உங்க வீட்டில் உங்களை ஆண்டவர் உட்கார விட மாட்டார்.
மாட்டாரு, எல்லாத்தையும் எங்க கொண்டுருவாரு, இங்க கொண்டுருவாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள புதுசு ஆவி வந்த உடனே உள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும், தூக்கம் கூட வராது. காலையிலே 6 மணிலேருந்தே எழுப்பிடுவாரு, எலும்பு ஓடு ஓடு. என்ன உள்ளுக்குள்ள தேவனுடைய அந்த ஆவியின் வல்லமை பலன் உள்ள இருக்கும்போது அது நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தூண்டி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் அப்படி பெற விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகையினால தான் அங்கே நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விஷயத்தை குறித்து அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருப்பது போல பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயமாகிய சதையான பலகைகளிலும். சும்மா இல்ல, எல்லாத்தையும் எங்க எழுதணுமா, இருதயத்தில் எழுதணும். அப்பதான் உணர்வு வரும். ஆகையினால தான் மோசே காலத்துக்கு பிறகு யோசுவாட்ட சொல்லும் போது, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார், நான் சொல்லுகிறத எல்லாத்தையும் எதுல எழுதி வையே, உன் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், என்னுடைய உள்ளம், அவர் இப்ப எதை டார்கெட் பண்றாரு, என் உள்ளத்துல ஒரு ஆவியை வைக்க விரும்புகிறார். உங்களிடத்தில் இப்பொழுது இருக்கிற ஆவி உங்களை உற்சாகப்படுத்தாமல் இருந்தால், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் என்னது, உற்சாகம் உள்ளது. ஆவில தான் உற்சாகம் இருக்கு, மாம்சத்துல பலவீனம் தான் இருக்கு. அப்ப மாம்சத்தில் அல்ல ஆண்டவர் செயல்பட விரும்புவது, உங்கள் ஆவியில் செயல்பட விரும்புகிறார். இன்னர் ஸ்பிரிட், உங்களுடைய உள்ளான ஆவியிலே அவர் செயல்படுகிறதின் மூலமாக என்ன நடக்கிறது, உங்களுடைய மாம்சம் புதுப்பிக்கப்படுகிறது, பலன் அடைகிறது. ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய உள்ளான மனிதனிலே ஒரு புதிய ஆவி உடையவர்களாய் நீங்களும் நானும் அந்த உள்ளம் என்ன சொல்ல வருகிறது என்பதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாராக. அப்ப உள்ளத்துல என்ன எண்ணம் வச்சிருக்கீங்க, அப்ப வேதம் உள்ளத்தை எப்படி சொல்லுகிறது என்பதை நாம் வரிசையாக கவனிக்கும் பொழுது, தாவீது தன் அனுபவத்தில் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் ஒரு சில உதாரணங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். தாவீது தன் அனுபவத்தில் 51ஆம் சங்கீதம், தாவீது தன்னுடைய இருதயத்திலே ஏற்பட்டதான ஒரு தேவையில்லாத அல்லது தன் இருதயத்தில் ஏற்பட்டதான ஒரு பாவ சிந்தையின் நிமித்தமாக அங்கே கர்த்தருக்கு முன்பாக அவன் செய்ய முடியாத விஷயங்களை அங்கே செய்தபடினாலே அங்கே ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்கிறார். ஏன்? அவருடைய உள்ளம் என்ன செஞ்சு போச்சு, அவருடைய உள்ளத்தில் இப்பொழுது பாவம் பிரவேசித்தது. அவருடைய உள்ளத்திலே பாவம் பிரவேசித்தபடினாலே அந்த பாவத்தை விட்டு வெளியே விலகி வருவதற்கு ஏதுவாக அவன் கர்த்தரிடத்திலே வந்து பேசுகிறான், கர்த்தரிடத்தில் வந்து சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்திலே பாவம் வந்து விட்டது. இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறார். 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். ஆனா 6ஆம் வசனம் பாருங்க, 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். அவர் சொல்றாரு, உள்ளத்துல என்ன இருக்க விரும்புகிறீர், உண்மை இருக்க விரும்பு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த உள்ளத்தை ஆண்டவர் புதிதாக்குவதே எதற்குனா, அதுக்குள்ள ஒரு உண்மை வருவது. என்ன வருவதற்கு? உண்மை வருவதற்கு. உண்மை என்றால் ட்ரூத் மட்டும் இல்ல, உண்மை என்றால் சத்தியம். சத்தியத்தை நான் உள்ளே வைத்து, அப்ப என் உள்ளத்திலே ஒரு உண்மை இருக்க விரும்புகிறீர். கர்த்தர் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாருங்க? உண்மையை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த உள்ளத்துல தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது அது என்ன செய்கிறது? கர்த்தருடைய அந்த தொடர்பை துண்டித்து விடுகிறது, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்து விடுகிறது. ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இப்போ இந்த தாவீதுக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு? இப்போ வேசித்தனத்தின் ஆவி உள்ள வந்துருச்சு. யாருக்குள்ள? தாவீதுக்குள்ள. வந்ததின் நிமித்தமாக அங்க ஒரு வேசித்தனத்தின் கிரியை நடந்து விட்டது. நடந்த பொழுது இப்பொழுது அது தாவீதுக்கு உணர்த்தப்படுகிறது. தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகிறார், எப்பா இப்படி ஒன்று ஆயிடுச்சு, ஆண்டவர் உன் மேல வருத்தமா இருக்கிறாரு அப்படின்னு உடனே இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அப்பந்தான் இந்த 51ஆம் சங்கீதத்தை அவர் பாடுகிறார்.
அந்த நேரத்தில் இப்படி ஒரு அங்கே பாருங்க, அங்கே அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாத்தான் தீர்க்கதரிசி பட்சேபால் இடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு 51ஆம் சங்கீதத்தினுடைய ஆரம்பம் சொல்லு. அப்ப இவனுக்குள்ள இவன் ஆவியிலே ஒரு என்ன ஆவி வந்துருச்சு, உள்ள வேசித்தனத்தின் ஆவி உள்ள வந்துருச்சு. அந்த ஆவி உள்ள வந்து அவனுடைய இருதயத்தை இப்ப என்ன பண்ணி போச்சு, கெடுத்து போச்சு. இப்ப இது போலவே இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலக காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் நம்முடைய இருதயத்தையும் உள்ளத்தையும் என்ன பண்ணிருச்சு, கெடுத்து போட்டுச்சு. இப்பவும் பாருங்க, இப்பவும் கையில எல்லார் கையிலையும் இருக்கிற இது மூலமா அது என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு யூடியூப்பை பார்க்க ஆரம்பிச்சா அது ஓடிக்கிட்டே இருக்கு. அது நீங்க ரொம்ப நேரம் பார்க்காதபடி அது என்ன செய்யுது, 30 செகண்ட், 1 நிமிஷம், 1.5 நிமிஷம் தான் காட்டும். அப்பதான் நீங்க கரெக்டா பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்முடைய ஆராதனை முடிஞ்சு நம்ம யூடியூப்ல போட்டுறோம், எத்தனை பேர் திரும்ப முழு செய்தியும் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? முழு செய்தியும் திரும்ப கேட்பேன். சிலர் தான் கை தூக்குனீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க தெரியுமா? ஏன்னா அவ்வளவு நேரம் ஆகும். இது வழியில உட்கார்ந்து ஆகணும். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டர் முடிக்கிற நேரம் தான் முடிக்க முடியும். ஆனா யூடியூப் அப்படி இல்லை, அது உங்க கண்ட்ரோலு. அதை முழுசும் திரும்ப கேட்கமா? இல்லை. அப்படி கேட்கறதா இருந்தா கூட தள்ளி 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 கேட்டு முடிஞ்சிச்சு. அப்படியெல்லாம் நம்ம செய்யறோம்னு தெரிஞ்சுதான் நம்மளை திசை திருப்புறவன் எப்படி தரான் வீடியோ, எவ்வளவு நிமிஷம் தான் தரான், அதிகபட்சம் 1.5 நிமிஷம் தான். கவனிச்சு பாருங்க, அந்த இப்படி தள்ளுனா வருது, அது என்ன சொல்லுவீங்க, ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ், ஆமா, வீடியோ ஷார்ட். அது கவனிச்சு பாருங்க, 1.5 நிமிஷம் தான் வரும். ஏன் 1.5 நிமிஷம் வருது? அவ்வளவுதான். நீங்க நம்ம எல்லாருமே அவ்வளவுதான் பார்ப்போம். அதை தள்ளி தள்ளி பார்த்தா கவனிச்சு பாருங்க, இதுக்கு நீங்க 1 மணி நேரம் நான் பண்ண பிரசங்கத்தையே கேட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க தள்ளி தள்ளி எவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்க? அதுவே 2 மணி நேரம் ஓடிருச்சு, 3 மணி நேரம் ஓடிருச்சு. அது எவ்வளவு நிமிஷம் தான் ஓடுது? 1.5 நிமிஷம். அது எவ்வளவு தூரம் உங்க உள்ளத்தை பாதிக்குதுன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? அப்படி யாராவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சே, இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இதை பார்த்து நம்ம வந்து பேசுறோமே, அந்த அந்த சாட்சை பார்த்துட்டு வீட்டில் சண்டை போட்ட மனைவி இருக்காங்க, கணவன் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. என்னது அதுல காமிக்கிற மாதிரி எனக்கும் செய்யுங்க. இது இப்ப என்ன பண்ணுது, நேரம் என் உள்ளத்தையும் இருதயத்தையும் என்ன பண்ணுதுங்க, இப்போ பாதிக்குது. எதை வேணாலும் பார்க்கறதுங்கிறத சொல்றதை விட உங்களை பாதிக்காமல் இருந்தால் ஓகே. பாதிக்கிறது எதுவா இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்முடைய வாழ்வு முறை. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு பாருங்க. இந்த தாவீதினுடைய இருதயத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்து இப்ப மாற்றம் வந்துருச்சு. ஆவி சரியில்லை. ஆவி சரியில்லாம எல்லாவனும் போருக்கு போயிருந்தா இவர் மாடிக்கு போயிருக்கார். இவர் செயலெல்லாம் மாறுது. இப்போ உடனே அங்கே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு பாருங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப எதை பத்தி பேசுறாரு பாருங்க. எதை பத்தி தான் பேசுறாரு? 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்கள் எல்லாம் நீக்குங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது, நான் ஆண்டவரே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசாக்கும். ஏன்னா பழைய ஆவி சரியில்லை, எனக்குள்ள வந்த ஆவி சரியில்லை, நான் இப்போ சரியில்லை, அதனால எனக்கு இப்ப என்ன ஆக்குங்க, சத்தமா சொல்லுங்க, புதுசாக்குங்க. சிருஷ்டிம்னா அர்த்தம் என்னங்க? புதிதாக்குங்க. பழைய அதே சிந்தையில இருந்தா சரி வராது. ஏன்னா இப்ப எனக்கு உணர்த்தப்பட்டுருச்சு. தீர்க்கதரிசி வந்து அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து என்கிட்ட பேசிட்டாரு, நான் செஞ்ச தவற சொல்லிட்டாரு, என்னை உணர்த்தி விட்டார், என் இருதயத்துக்கு உணர்கிறபடி சொல்லிவிட்டார். இப்போ என் இருதயம் உணர்கிறது, என் உள்ளம் எண்ணுகிறது. எதை சொல்லி? ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதே வசனத்துல, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல என்ன செய்யும்? அது ஏன் உள்ளத்துல புதுப்பிக்கணும்? ஏன்னா வேசித்தனத்தின் ஆவி எங்க தான் வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, உள்ளத்துல தான் வந்துச்சு. வேசித்தனத்தின் ஆவி இப்ப வந்ததே எங்க தான்? உள்ளத்துல. உள்ளத்துல வரும், அப்புறம் இருதயத்துல வரும். அப்ப எண்ணம் வருது, அப்புறம் உணர்வு 2வது வருது, 3வது செயல். அப்ப ஆண்டவர் எதைத்தான் நோக்குறாரு? உள்ளத்தை டச் பண்றாரு, அப்புறம் இருதயத்தை சரி பண்றாரு, அப்புறம் இது 2ம் சரியானா செயல் கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? சரி ஆயிரும். அவ்வளவுதான். அப்ப எங்க கொண்டு ஆண்டவர் டச் பண்றாரு? நம்ம சொன்னோம் பாருங்க, இருதயம்னா என்னது? உணர்வு. உள்ளம்னா என்னது? எண்ணம். இப்ப அவர் சொல்றாரு, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி.
புதுப்பிச்சிருங்க. ஏன்னா என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் தப்பா இருக்கு. இப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம இப்படி தான் ஆண்டவர்கிட்ட அல்லேலூயா, இப்படி தான் ஆண்டவர் நம்மை புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் புதிதாக விரும்புறீங்க? அல்லேலூயா. பழைய லைஃப்பை, பழைய மெத்தடு, பழைய வாழ்க்கை, பழைய விஷயம் அதை வச்சுக்கிட்டே ஓட்டாதீங்க. இப்போ புதுசாக என்ன செய்யலாம், உங்கள் குடும்பத்தை எப்படி கட்டலான்னு புதுசாக சிந்திங்க. அல்லேலூயா. சபையில் இன்னும் நம்ம எப்படி சபை ஊழியத்தை செய்யலாம், எப்படி நீங்கள் எங்களோட இணைஞ்சு செயல்படலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி செய்யலாம், எங்கள் சபை எப்படி புதிதாக்க, எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணி செய்யணும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் அப்படி சிந்திக்க வேண்டும். நான் செய்கிற, நான் பேசுகிற, நான் நடந்து கொள்ளுகிற இந்த விஷயத்தினால என் குடும்பம் புதுசாக கட்டப்படுதா, இல்லை 2 செங்கலை வச்சுட்டு 4 செங்கலை உருவி விடுதான்னு பார்க்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், கட்டி எழுப்புகிறதா இருக்கணும். அப்படியே மாளிகையாக என் நடக்கையில் கட்டணும், என் செயலில் கட்டணும், என்னுடைய பேச்சில் கட்டணும், நடந்து கொள்ளுகிற விதத்தில் கட்டணும், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் முழுசும் எல்லாம் கவனிங்க. ஒரு நாள் முழுசும் நீங்கள் செய்கிற விஷயத்தினால உங்கள் குடும்பம் கட்டப்படுதா, சபை கட்டப்படுதா, உங்களால் சபை கட்டப்படுதா? அப்போ என்ன அர்த்தம்? என் ஆவியில நான் இன்னும் என்ன ஆகலை, தேவனோடு கனெக்ட். அப்போ குடும்பத்திலையும் சபையிலையும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நான் என்ன செய்யப்படணுங்க? புதுப்பிக்கப்படணும். அப்ப தாவீதுக்குள்ளே வித்தியாசமான ஒரு எண்ணம் வந்த உடனே செயல்பாடு என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. அப்போ அவனுடைய வீரர்கள் மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? காப்பாத்துறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வேற வேலையை பார்த்துட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்த்துகிறார். உணர்த்தின உடனே இவர் அடி எங்க அடிக்கிறாரு? தனக்குள்ளே. ஆண்டவரே, என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணு. அது சுத்தம் இல்லாதனாலதான் இப்படி ஒன்று விஷயம் நடந்துருச்சு. அதை சுத்தம் பண்ணுங்க. 2வது சொல்றாரு, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யும்? புதுப்பியும். 3வது என்ன சொல்றாரு பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து. ஆமா, எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தயவு செய்து உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிடுச்சு, திரும்ப என்ன புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்பதான் அந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. இப்ப ஆண்டவர் இந்த ஆவியை தான் உங்களுக்குள்ள தாங்கும்படி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆண்டவர் அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி புதுப்பிக்க விரும்புகிறதே என்ன அப்படின்னா, தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறபடியே நமக்கும் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீது தன் அனுபவத்தில் உடனே ஆண்டவரிடத்தில் வந்து என்னை புதுப்பியும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஆண்டவர் அவனை உடனே புதுப்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆகையினாலே சோர்ந்து போகாமல் விட்டு விடாதபடி உங்கள் ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீது மாதிரி நம்ம பாவம் செய்யாம இருக்கலாம், தாவீது மாதிரி வஞ்சிக்கப்படாம இருந்திருக்கலாம், ஆனா வேற ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிருக்கலாம்? உள்ளத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கும். தாவீது அளவுக்கு போகாம உள்ளத்துல மட்டும் வந்திருக்கலாம். அதை கூட சரி பண்ண கர்த்தர் உதவி செய். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகையினால தான் பாருங்க, இந்த உள்ளத்துல தான் ஆவி என்ன செய்து உலக பிரகாரமா வாலிபர்கள் காதல் வலையிலே விழுந்து சிக்குகிறார்கள். வாலிபர்கள்லாம் கவனிங்க, உங்க உள்ளம் இயேசுவோட தான் இருக்கணும். அவர் உங்களுக்கு ஏத்த மாதிரி தருவார். இடையில காதல்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. வாலிபர்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாலிபர்கள்லாம், வாலிப பிள்ளைங்க பசங்களாம் சொல்லுங்க. ஆமா, பெரியவங்களும் சேர்த்து சொல்லுங்க. அதுக்கும் காதல் வந்துருது. ஏன்? உள்ளம்தான் பிரச்சனை, உள்ளம்தான் பிரச்சனை. அங்கதான் ஆண்டவர் எதை தர விரும்புறாரு? தம்முடைய ஆவியை தர விரும்புறாரு. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும்னா ஆவி அங்க என்ன செய்யணும்? சரியா இருக்கணும். அப்ப என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் எனக்கு நிலைவரமான ஆவியை தந்து, உற்சாகத்தின் ஆவியை தந்து அவர் என்னை வழி நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய எண்ணம் என்ன? என் இருதயத்தில் உண்மை இருக்கணுங்கிறதுக்காக, எனக்குள்ளே உண்மை வரணுங்கிறதுக்காக என் ஆவியை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். அப்ப என் உள்ளத்தில் முதல்ல அவர் என்ன செய்ய விரும்புகிறாராம் பாருங்க, உண்மையை வைக்க விரும்புகிறார். 2வதாக யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வசனத்தை குறித்து. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற வசனங்கள், பேசப்படுகிற வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்ன? அது உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். நாட்டப்பட்டதுன்னா அர்த்தம் என்ன? நாட்டப்படுறதுன்னா அர்த்தம் என்ன?
வயலில் நெல் என்ன செய்யப்படுகிறது? நாட்டப்படுகிறது. நாட்டப்படுகிறதுனா நடப்படுகிறது. வசனம் நமக்குள்ள என்ன செய்யப்படணும்? நடப்படணும். நடப்படணும். நட்டாதான் அங்க வேலை செய்யும், நட்டாதான் வளரும், வளர்ந்தாதான் கனி கொடுக்கும். இன்னைக்கு நிறைய நேரம் வசனம் என்ன செய்யறது இல்லை, உள்ள நடப்படுறதே இல்லை. நடப்பட விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வசனத்தை நடுவீராக. அங்க அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 92ஆம் சங்கீதம் 13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் நாட்டப்பட வேண்டியது தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நாட்டப்பட வேண்டும். அதனாலதான் சொன்னேன், வசனத்தை வாசிக்கலன்னா நாட்டப்படவே முடியாது. கேட்கறதுலாம் ஞாபகம் வராது. கேட்டுக்கிட்டே போகக்கூடாது. எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்க கூடாது. நேரம் கொடுத்து என்ன செய்யணுங்க? வாசிக்கணும். ஆனா இதை வாசிக்க மட்டும்தான் தடை நிறைய வரும். இதை தான் வாசிக்க முடியாது. இதை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே தான் அவ்வளோ நேரம் வராத தூக்கமெல்லாம் என்ன செய்யும்? வரும். எந்திரிச்சு நின்று நடந்துக்கிட்டாவது வாசிச்சு எப்படியாவது இதை என்ன பண்ணிடணும்? இப்போ நம்ம வாசிச்சிடணும். ஏன்னா இது என் உள்ளத்துல என்ன செய்யப்படணுங்க? ஏன் வசனம் நாட்டப்படணும் அப்படின்னா அப்பந்தான் என்ன கர்த்தர் புதிதாக்குவார். அப்ப புதிதாகுவதற்கு எனக்குள்ளே ஒரு ஆவியினுடைய காரியம் வர வேண்டியது இருக்கிறது, உண்மை வர வேண்டியது இருக்கிறது. நான் புதிதாக்கப்பட, இரண்டாவதாக நான் புதிதாக்கப்பட எனக்குள்ள என்ன வரணும்? வசனம் வரணும். வசனம் உள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பித்தால், வசனம் உள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா என் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டுரும். அது என் பிரச்சனைகள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அது சரி செய்து என்னை கர்த்தர் பாதையிலே நடத்திவிடும். அப்ப இன்றைக்கு எத்தனை பேருடைய உள்ளத்துல நீங்க என்ன எண்றீங்க? உங்களுடைய எண்ணம் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்களுடைய எண்ணம், உண்மையை குறித்த அந்த உள்ளத்தில் எண்ணம். இரண்டாவது என்னது? வசனத்தை குறித்த உள்ள. மூணாவதாக மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் பாருங்க. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தன்னுடைய சரீரத்திலே உபாதைகளோடு இருக்கும் பொழுது அந்த ஸ்திரீ சுகம் தேவைப்பட்டது. இப்போ உள்ளம்தான் உதவி செய்யுது. அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்றது, சபைக்கு நேரத்துக்கு வர்றது, சபை காரியத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறது, எல்லா விஷயத்துக்கும் எங்க தான் பாயிண்ட்? உள்ளம்தான் பாயிண்ட். உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாதான் இது நடக்கும். அதெல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டே தான் இருப்பாரு. நம்ம எப்போதும் போல போவோம் வருவோம். அதெல்லாம் அவரு அன்பான ஆள் தான், அவரு கண்டுக்க மாட்டேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டு, யார்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். ஆண்டவரே பாருங்கப்பா என்ன ஒரு சூழ்நிலை, எப்படி பாருங்க. அவங்க வேலைக்கு போகும்போது பஞ்சு மட்டும் கரெக்டா டைமுக்கு அடிச்சிடுறாங்க. இங்க 8 மணிக்கு டைம் என்ன செய்ய மாட்டேங்காங்க, அடிக்க மாட்டேங்காங்க. 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது சேருக்கு தான் பாட வேண்டியிருக்கு. ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபத்தை போட்டுறது. அவர் உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணுவார். எனக்கு தெரியாது. யாரெல்லாம் உங்க ஆபீஸ்க்கு லேட்டா போவீங்களோ அவங்களாம் லேட்டா தான் வரணும். சீக்கிரம் போறவங்க மட்டும் சீக்கிரம் வாங்க. ஆமே. நான் எப்படி சொல்றது? அதைத்தான் நான் சொல்லணும். உங்க வேலையை ஒப்பிட்டு தான் சொல்ல முடியுது. சரி, இருக்கட்டும். அப்போ இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே அவள் சொன்ன அதே விஷயம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பதிவாயிருக்கிறது. என்ன? அங்கே 25ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. பிரச்சனை எத்தனை வருஷங்க? 12 வருஷம். சில பேருக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் உள்ளத்துல எண்ணமே என்ன செய்ய மாட்டேங்குது, சரி ஆகணும், இதை மாற்றணும். இதுதான் பிரச்சனையே நம்ம வாழ்க்கைக்கு. இதுதான், இந்த புத்தி தான், இந்த எண்ணம் தான், இந்த யோசனை தான், இந்த பேச்சு தான், இந்த குணம் தான் பிரச்சனை. இதுதான் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனையை கொண்டு வருதுன்னு தெரிஞ்சாலும் சரி மாற்ற மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, இவளுடைய இருதயத்துல 12 வருஷமா பிரச்சனையா. அந்த பிரச்சனையினால என்ன நடந்துச்சு பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இப்ப நல்லா கவனிங்க, சொத்து போயிருச்சு, எல்லாம் செலவாகி போச்சு, எதுவுமே இல்லை. எல்லாம் டாக்டர்கிட்டே கொடுத்து என்ன செஞ்சு போச்சு, செலவாகி. டாக்டர்கிட்ட போனா 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் காலியா போச்சு. இப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் செலவழிந்து வருத்தப்படுகிற போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல செலவு பண்ண என்கிட்ட காசே இல்லை, சொத்து இல்லை, ஒன்றும் இல்லை. 12 வருஷம் இந்த அம்மா ஃபுல்லாவே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணிருக்கு. இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டாங்க? இப்போ இயேசுட்ட வரும்போது என்ன தேவையில்லை, இயேசு சுகம் கொடுக்க பணம் தேவையில்லை. உங்களுக்கும் அதைத்தான் சொல்றேன். இயேசு சுகம் கொடுக்க என்ன தேவையில்லை, பணம் தேவையில்லை. ஆனா உட்கார்ந்து ஃபேன் ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? நீங்க கொடுக்குற காணிக்கெல்லாம் நீங்க என்னத்துக்கு நினைக்கிறீங்க? இங்க செயல்படுகிற விஷயத்துக்கு தான், அதுக்கு தான் தாங்கன்னு கேட்கறமே ஒழிய நான் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை. எனக்கெல்லாம் என்னைய நம்பிலாம் யாரும், எனக்காகலாம் யாரும் தராதிங்க. நம்ம இதை கொடுத்தா பாஸ்டர் ஒரு வேளை சாப்பாடு, நீங்க
அதை பற்றி கவலைப்படாதீங்க, என்னைய பற்றி கவலைப்பட யார் இருக்கா? ஆமாம், கொரோனா நேரத்திலலாம் பாருங்கள் என்னை நல்லா வச்சுருந்தார். அப்போ ஏறின தொப்பை தான் இப்போ வரைக்கும் இறங்க மாட்டேங்குது. அந்த நேரம் எப்போதும் சாப்பிட்றத விட எப்படி சாப்பாடு, சரியான சாப்பாடு. ஏன்னா கடை என்ன கடை தான் திறந்துருந்துச்சு, நான்வெஜ் கடை தான் திறந்துருந்துச்சு. ஒரே மீன் தான், ஒரே மட்டன் தான், ஒரே சிக்கன் தான். சிஸ்டர் கொரோனா வந்தாலும் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் கொரோனா நேரத்தில் தான் வேலையும் அதிகம். ஏன்னா முந்தெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கனால இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து ஒரே வேலை தான் வீட்டில் பாருங்க ஏறி போச்சு. அப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் சில வேளையில் நம்முடைய எண்ணம் தான் நம்மளை என்ன பண்ணி விட்டுருது, மாற்றி விட்டுருது. எண்ணம் தான் இப்போ சரி பண்ண வேண்டியது. அதைத்தான் பாருங்க இவ என்ன செய்யறா, உள்ளத்தில் வர்ற எண்ணம் தான் முக்கியங்க. 12 வருஷம் ஒரு பிரச்சனை, எல்லாம் செலவழிந்து எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. இப்போ வீடே வெறிச்சுன்னு இருக்கு, பேங்க்ல பணம் இல்லை, எதை வித்து கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் என்ன கேள்விப்பட்டாங்கிறதா இப்போ விஷயம். நீங்க எவ்வளவு கேள்விப்படுறீங்க, எவ்வளவு விஷயம் கேள்விப்படுறீங்க. இதுல வேற இல்லாம வசனத்துல கேள்விப்படுறது இல்லாம நீங்க போன்ல வேற பாத்துக்கிறீங்க எப்படி எல்லாம் குடும்பத்துல நடக்குதுன்னு. எல்லாத்தையும் பார்த்தாலும் நீங்க என்னதான் இருக்கீங்க, அப்படிதான் இருக்கீங்கன்னா என்ன செய்யறது? அப்போ நீங்க கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து, இல்லை நான் கொஞ்சம் பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன், நான் கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன், நான் கொஞ்சம் ஊழியம் செய்வேன், 4 இடத்துல இயேசுவை பற்றி அறிவிப்பேன், இதெல்லாம் செய்ய எண்ணங்கள் உருவானாலே போதும், கர்த்தர் செயல்பட வைப்பார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீனுடைய வேலை என்ன? எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த எண்ணம் தான் அவ வாழ்க்கையவே மாற்றி. இன்னைக்கு உங்க உள்ளத்துல வர்ற எண்ணம் சரியா இருந்தாதான் கர்த்தர் கிரியை செய்யும். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல என்ன எண்ணம் வருது பாருங்க. இந்த எண்ணம் வெளியே என்ன செய்யாது, தெரியாது. இப்ப நான் சொல்றது இது, இந்த எண்ணமே வெளியவே தெரியாது, இது உள்ள இருக்கிறது. இது நான் இன்னும் சொல்றேன், உள்ளத்துல நீங்க யோசிக்கிறது சாத்தானுக்கும் தெரியாது. சாத்தானுக்கு உங்க எண்ணம் தெரியவே தெரியாது. அவனால புதுசா உங்க எண்ணத்துக்குள்ள புதுசா எதையோ ஒரு புது எண்ணத்தை திணிக்கவும் முடியாது. அப்படி ஏதாவது தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா மாத்திருங்க. பிசாசு உங்க எண்ணத்துக்குள்ள புதுசா எதையும் என்ன செய்ய முடியாது, திணிக்கலாம் முடியாது. எண்ணத்தை அதை மாத்தி அமைச்சு வைக்கலாம் முடியாது. அவனுக்கு அந்த பவர் எல்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, என் எண்ணத்தை பிசாசு மாத்திட்டான். அவன் மாத்தல, அவன் மாத்தத்தக்கதான சீன் எல்லாம் கொடுத்துருப்பான், பேச்சு வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்பான். அதை நீங்க கேட்ட உடனே உங்க எண்ணம் தான் இப்ப என்ன பண்ணிருக்கு, புதுசா ஒரு பிளான் போட்டிருக்க ஒழிய அவன் கொண்டு வந்து தரல. தயவுசெய்து அப்படி ஏதாவது நினைச்சு பயந்து இருந்தீங்கன்னா மாத்திருங்க. அப்படி ஒன்னே கிடையாது. அப்படி ஏதாவது யாராவது சொன்னா நம்பாதீங்க. அப்போ பிசாசினுடைய தந்திரம் என்னதான் வேலை செஞ்சாலும் எப்படிதான் வேலை செய்யும்னா, என் கண்ணு வழியா என் காது வழியா தான் அவன் வேலை செய்வான். நேரடியா என் உள்ளத்துக்குள்ள அவனால என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. உள்ளத்துக்குள்ள அப்படி கொண்டு வர முடியாது. அப்ப என் கண்ணும் என்னுடைய செயலும் தான், என் ஆசை என்னுடைய எண்ணங்கள் தான் அவன் அப்படி எண்ணம் வந்து நான் பேசுறேன் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவன் பிளான் பண்ணி தரான். அதனாலதான் சில விஷயத்தை குறித்து வெளியே யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. உங்க திட்டத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆண்டு உங்களுக்கு தரேன்னு வாக்கு பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லிட்டாருன்னா அதை வெளியே ஏன் சொல்லக்கூடாதுன்னா, யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கா, சாத்தானும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதை அடைய விடாதபடியான வேலையெல்லாம் செய்வான். அப்ப இப்ப பாருங்க, இவளுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட எண்ணம் என்ன, நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில் என்ன செய்வேன். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. ரொம்ப அந்த இடத்துல அந்த மார்க் சுவிசேஷம் ரொம்ப தெளிவா நமக்கு கொடுக்கிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். மத்தையிலே அவளுடைய இருதயத்தில் எண்ணினாள் என்று சொல்லப்பட்ட விஷயத்தை இப்ப செயல்ல காட்டுறார். அந்த வேதனை உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி என்ன செய்தாலாம், ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கூட வர்ற ஆள்லாம் எப்படி ஆளை வச்சிருக்காரு பாருங்க. அவங்க பதில் என்ன சொன்னாங்களாம் பாருங்க, அவர்களுடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் பக்கத்துல இடிச்சுக்கிட்டு பின்னால சைடுல எல்லாம் இடிச்சு தள்ளிக்கிட்டு கும்பலா போகும்போது உரசாம போக முடியாதுல்ல, நெருக்கிக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல இவ்வளவுதான் நிக்கலான்னு ஒரு இடம் இருக்கு, அதுல அளவுக்கு மீறி நின்னா நியூஸ்ல வந்துச்சு பாருங்க, அத மாதிரி ஆயிரும். அப்போ இப்ப இயேசுவை சுத்தி பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க, நெருக்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு திடீர்னு ஒரு சென்டென்ஸை சொல்றாரு, என்னைய தொட்டது யார். ஆனா பிராக்டிக்கலா இவங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். என்ன கேள்வி இயேசுவே கேட்குறீங்க, இவ்வளவு பேர் நாங்க உங்களை உரசிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு உங்க மேல சாஞ்சிக்கிட்டு உங்களை தொட்டமானிக்கு தான் வந்துகிட்டே இருக்கோம். ஆனா ஒரு கேள்வி மட்டும் என்ன கேள்வி கேட்குறீங்க, என்னைய தொட்டது யார். நல்லா கவனிங்க, சுத்திட்டு வந்தவன் எண்ணம் சரியில்லை. ஒரே ஒரு ஆளுடைய எண்ணம் மட்டும் எப்படி இருக்கு, இயேசுட்ட இருந்து என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அந்த எண்ணத்தோடு போய் அவள் ஓரத்தை தொட்டான்.
அப்ப சும்மா நீங்க வந்துட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. சபைக்கு சும்மா வந்துட்டும் போலாம் பாருங்க. எண்ணம் என்ன? நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதிக்க போறேன், நல்லா விடுதலையை ஆராதிக்கணும், சத்தமா ஆராதிக்கணும், ஆவியானவர் என்னை நிரப்பணும். அல்லேலூயா. இதுக்கு யார் நடத்தினா நிரப்புவார் அப்படி கிடையாது ஒரு நாளும். அதை மாத்திருங்க, ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப நம்ம நிறைய இடங்களுக்கு போறோம் வரோம். இப்ப நானும் நிறைய மீட்டிங் போறேன், போகும்போது யார் யாரோ நடத்துவாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆவியானவருக்கும் உங்களுக்கு தான் கனெக்ஷன். அது ஒரு வாய்ப்பான இடம், அந்த இடத்துல அங்க போயிருக்கிறோம். அப்ப அங்க நடக்கிற விஷயம் என்ன? ஆண்டவர் என்ன நிரப்பணும், இன்னைக்கு நான் சபைக்கு போய் நிறைவாய் வரணும், என்னை ஆவியானவர் இப்படி கொண்டு வரணும். அப்படி வீட்டிலேயே எண்ணம் எண்ணி வர வேண்டும். எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? நான் சர்ச்சுக்கு போறேன், கர்த்தர் என்கிட்ட பேசணும், அவருடைய வசனம் என்னை உணர்த்தணும், என் கூட கிரியை செய்யணும், ஆவியானவர் எனக்குள்ள இடைப்பட வேண்டும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறத பொறுத்து தான் அங்க கிரியை செய்கிறது. இவளுடைய எண்ணம் என்ன? எனக்கு இவ்வளோ பிரச்சனை, 18 வருஷம் இவ்வளோ பிரச்சனை, இப்போ ஒரு விஷயம் கேள்விப்படுறேன், இந்த இயேசு சுகம் தருவார்னு கேள்விப்படுறேன். ஆனா வஸ்திரத்தை தொட சொல்லி யாரும் அவளுக்கு என்ன செய்யல, சொல்லல. அவளா பிளான் பண்றா, என்ன என்றா, நான் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கிட்ட போய் நின்று பேசி என்னைய தொட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் கூட சொல்ல வைக்க விரும்பல. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரிடத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு, நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்குங்கிற எண்ணம் பூரணமாய் இருந்தபடினாலே அந்த முழு எண்ணத்தோடு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் எங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்துதான் கேட்கிறாரு. இப்ப வல்லமை அங்கதான் இருக்குது. அப்ப ஒட்டி உரசிக்கிட்டு போனவனுக்கெல்லாம் வல்லமை என்ன செய்யல? எத்தனை பேர் புரியுறீங்க? அவரை ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு போனா பாருங்க, அவனுக்கெல்லாம் என்ன வரல? சுகம் வரல. அப்ப இயேசுவையே உரசிக்கிட்டு போனாலும் என்ன வராது? சுகம் வராது. எண்ணத்தில் விசுவாசம் இருந்தால், உங்கள் எண்ணத்தில் சரியா இருந்தால் சுகம் வஸ்திரத்தை தொட்டாலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசுவை உரசிட்டு போனவனுக்கு வரலன்னா அர்த்தம் என்னன்னா, உரசினவனுடைய எண்ணத்தில் வல்லமை புறப்பட வேண்டும் என்பதோ இயேசுவினிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லை. கூட போறோம் அப்படிதான். நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் அப்படி ஆலயத்துக்கு வந்து போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு எண்ணம் உருவாக வேண்டும். என் ஆண்டவர் என்னை தொட வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும், அவருடைய வரங்களை தர வேண்டும், அவர் அவருடைய விருப்பப்படி என்னை நடத்துவதற்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி என்னை கொண்டு வர வேண்டும் என்று நாம் முழு இருதயத்தோடு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றி பார்த்தார். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. இயேசு தேடுறாரு, கூட்டத்துக்குள்ள கும்பலுக்குள்ள என்ன தேடுறாரு? உரசிட்டு இவ்வளவு பேர் வர்ற இடத்துல ஒருத்தருடைய எண்ணம் மட்டும் எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. உங்களை ஆண்டவர் அப்படித்தான் இங்கே வரும் பொழுதெல்லாம் காண விரும்புகிறார். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை காண விரும்புகிறார். உங்களுடைய எண்ணத்தின்படி தான் கர்த்தர் உங்களை தேடுறாரு. ஆமென். சும்மா எல்லாரையும் பார்க்கல பாருங்க, அவ்வளோ நேரம் நடந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த வஸ்திர ஓரத்தை தொட்ட பிறகுதான் இப்ப இயேசு வேற மாதிரி பேசுறாரு. எப்பா என்னைய தொட்டது யாருப்பா, என்ன நடந்துச்சு, யார் அது அப்படின்னு அவர் அங்கேயே அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே பார்க்கிறாரு. யார் தொட்டது என்னைய? இவ்வளவு பேர் வந்தாலும் ஒருத்தருடைய எண்ணம் மட்டும் எப்படி இருக்கு? அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய உள்ளத்துல எண்ணம் இயேசுவை குறித்து அறிந்து சரியா, அதுக்கு தான் வசனத்தை வாசிக்கணும். அப்படி வந்துட்டா அந்த எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வரும்போது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிறது என்னவோ அதை உங்களுக்கு செய்து தருவார். அவர் உடனே அற்புதம் செய்வார், உடனே அதிசயத்தை காண பண்ணுவார், உடனே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். காரணம், உங்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணம் அப்படி செய்ய வைக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆளைத்தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு எனக்கு என்னை விசுவாசித்து இப்படி ஆண்டவர் செய்வார்னு ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார், உடனே நான் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே ஆயத்தமா இருக்கிறார். அங்கே வந்து நின்று அவள் நடுங்கி கொண்டு என்ன நடந்ததோ சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன் வந்து விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ எப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாழ்க்கை ஃபுல்லா அவளுடைய வாழ்வு முழுவதும் அப்படியாய் மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படித்தான் புதிதான உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுக்க விரும்புகிற தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது உண்மையை எதிர்பார்க்கிறார், இரண்டாவது வசனம் நாட்டப்படுவதை எதிர்பார்க்கிறார், மூன்றாவது நம்முடைய எண்ணத்திலே அவரை குறித்த விசுவாசம், அவரை குறித்த
அற்புதம், அவரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் எண்ணுகிறதை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே எபேசியர் 4 நாம் வாசித்தோம். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை முழுவதையும் வாசித்து பாருங்கள். அந்த எபேசியர் 4 அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. 17 வசனம் பாருங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தில் கடினப்படுத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி சொல்லிதான் அவர் சொல்லுகிறார். 22, 23 சொல்லுகிறார், புதிதான மனுஷனை, பழைய மனுஷனை களைந்து போட்டு 23 வசனம் பாருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்ப எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலவரமான ஆவியை கர்த்தர் தந்து என்னை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் புதுப்பிக்கிறதற்கு எனக்குள்ளே ஒரு ஆவியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவரே நமக்காய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எல்லாம் உலகம் எங்கிலும், அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் சொல்லுகிறது, எல்லா பக்கமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே அந்த ஆவியை கொடுக்க விரும்புகிறார். புதிதாக்கப்படுகிற அந்த புதிய ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் நமக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஆகையினாலே உள்ளத்தில் உண்மை உண்டாக நாம் செய்வோம். நம்முடைய உள்ளத்திலே வசனத்தை அதிகமாக்குவோம். நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தை வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை புதுப்பிக்க அது ஏதுவாக இருக்கும். அப்படி நாம் ஆவியிலே புதுப்பிக்கப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.